கர்நாடக அரசியலையே கதிகலங்க வைத்திருக்கிறது சம்பவம். ஏறக்குறைய உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 300 பெண்கள் 3000 வீடியோ இப்படி தான் லீடு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அது யாருன்னா இந்திய பிரதமராக சில மாதங்களாக சில ரொம்ப அதாவது அவர் இந்திய பிரதமராக இருந்தபோது இந்தியாவிற்கு பிடித்த ஒரு பிணி இருக்குது, அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. தேவகவுடா மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய தலைவர் தேவகவுடா தெரியும். இப்போ கூட 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவுக்கு பிடிச்சி அப்படி தூக்கின்னு அவரை ஓட்டு போட வச்சாங்க. இவருக்கு 2 மகன்கள், HD ரேவண்ணா, குமாரசாமி. இந்த குமாரசாமி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. அவர் கர்நாடகாவில் சில காலம் முதலமைச்சராக இருந்தவர். தேவகவுடா மதசார்பற்ற ஜனதா தளம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலே மதசார்பற்ற ஜனதா தளமாக இல்லையான்ட்டு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது கவுடா அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஜாதிய கட்சியாக மாறுகிறது. இப்போ இந்த ஃபேமிலிக்குள்ளே தான் ஒரு மிகப்பெரிய அளவு, இந்திய அளவில் ஒரு பெரிய சலசலப்பு, ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு. தேவகவுடாவுடைய 2 மகன்கள் HD ரேவண்ணா, குமாரசாமி. முதல் பையனுக்கு MLA சீட்டு, முதல் பையனை தான் முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த HD ரேவண்ணா ஒரு பெண் பித்தர், பொம்பளை ஷோக்கு அதிகம். இந்த ஆளை எப்படி நிற்க வச்சா ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு குமாரசாமி நிற்க வைக்கிறார். குமாரசாமி ஜெயிக்கிறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு. மதசார்பற்ற ஜனதா தளம் கொஞ்ச நாள் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வீடுங்களில் பங்காளி சண்டை வரும் இருக்குல்ல. முதல் பையனை விட்டு 2வது பையனை முதலமைச்சர் ஆக்கிறீங்க, எப்படி ஆச்சா போச்சா அப்படின்னோடனே அதுக்கு தேவகவுடா என்ன சொல்கிறாரு, ரைட்டு ஓகே. அந்த முதல் பையன் ஃபஸ்ட்டு பையன் இருக்கிறான்ல ரேவண்ணா, அவனுடைய மகனுக்கு பேரனுக்கு, அவன் பேர் பஜ்ரல் ரேவண்ணா, அவனை MP ஆக்குறேன், நான் அரசியலுக்குள்ளே கொண்டு வரேன், அவங்க அப்பா மாதிரி கிடையாது அப்படின்னு கொண்டு வராரு. இப்போ அந்த பஜ்ரல் ரேவண்ணா இருக்கிறான்ல, தேவகவுடாவுடைய பேரன், குமாரசாமியோடைய அண்ணன் மகன். இந்த வயப்புள்ள தான் 300 பெண்கள் 3000 வீடியோ. 300 பெண்களை கட்டாயப்படுத்தி, துன்புறுத்தி, கடத்தி கொடுமையான பாலியல் வேலைகள் பார்த்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அயோக்கியத்தனம் பாருங்க. இப்போ அந்த நாகர்கோயிலில் சமீபமாக நாகர்கோயிலில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுது. இந்த காசின்னு ஒரு பாடி கடிலாம் வச்சுக்கின்னு நிறைய, இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவனுடைய கூட்டாளியை கூட கைது பண்ணதா ஒரு விஷயம் இருந்தது. பொள்ளாச்சி சம்பவத்தை நம்ம மறந்துருக்க மாட்டோம். ஒரு கொடுமையான ஒரு விஷயங்கள் இதெல்லாம். அதையெல்லாம் தாண்டி கொஞ்ச காலம் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் அவங்க தாத்தா. அப்புறம் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு, அவங்க சித்தப்பா முதலமைச்சராக இருந்திருக்காரு. என்னடானா இப்போ இந்த எலெக்ஷனில் பிஜேபியினுடைய கூட்டணி ஒரு பென்ட்ரைவ், அந்த பென்ட்ரைவ் அப்படியே வெளியே கசிய ஆரம்பிக்குது. போகுது, ஒரு வீடியோ, 2 வீடியோ, 3 வீடியோ, 4 வீடியோ, தொடர்ச்சியாக வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. யார் அப்படின்னோடனே குமாரசாமியோடைய அண்ணன் பையன், சிட்டிங் MP, தேவகவுடாவுடைய பேரன் அப்படின்னா இதெல்லாம் கிடையாதுங்க, இது யாரோ மார்பிங் பண்ணியிருக்காங்க, நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால எங்களுக்கு எதிராக சதி பண்ணுறாங்க, எங்களுடைய அந்த மதசார்பற்ற ஜனதா தளத்தை கர்நாடகாவிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள், ஆச்சா போச்சா ஐயோ குய்யோ முறைன்றாரு. சரி, இது எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயந்தான். இப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்காங்க, சித்தராமையா. ஓகே, இவங்க இந்த மாதிரியான வேலையை பண்ணுறாங்க இவங்க, ரைட்டு. ஏன்னா பிஜேபி கூட்டணி வச்சதுனால அதற்கு எதிராக இந்த தேர்தலில் ஒரு வீடியோவை, ஒரு 7-8 வீடியோவை விட்டு ஒரு இமேஜை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இப்போ 7-8 வீடியோ 80 வீடியோவாக மாறுது, 80 120 மாறுது. மீடியாக்கள் இதுவாகுது, ஒட்டு மொத்தமாக இதுவாகுது, கேவலமாகுது. இவர் தான் மார்பிங்லாம் கிடையாது, 1-2 பண்ணலாம், 300 வீடியோ எப்படி பண்ண முடியும் கேள்வி வருது. உடனே முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர்
தேசிய மகளிர் ஆணையத்திற்கு வந்து ஒரு உத்தரவிடுறாரு. இந்த வழக்கை நீங்கள் எடுங்க, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன கண்டுபிடிங்க, நீங்கள் பாருங்கன்றாங்க. அவங்க களத்தில் இறங்குறாங்க, பார்க்குறாங்க, உண்மைதான். இந்த பஜ்ரல் ரேவண்ணா இருக்கிறான்ல, பல்லா கில்லாடி, மோசமானவன். அந்த சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு கர்நாடக செய்தியாளர் நமக்கு தெரிஞ்ச தம்பி சொன்னாப்புல வந்து சில வீடியோக்கள் வந்து போலீஸ் பார்த்துட்டு ரொம்ப கண்ணீர் வடிச்சிருக்காங்க அப்படின்னு. இதை துன்புறுத்தி பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா? என்னையா உங்களுக்குலாம் வந்து என்ன வந்து உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, சிட்டிக்கு போட்டால் எல்லாமே வந்துடும். உன்னுடைய காம இச்சையை, உன்னுடைய வந்து அரிப்பை பணம் கொடுத்து போய் எங்கன்னா போயேன், எங்கேயாவது போயேன், ஃபாரினுக்கு போயேன். இப்போ ஓடி போயிட்டானா எங்கேயோ யூரோப்பில் ஓடி போயிட்டு இருக்கிறான். போய் உன்னுடைய இது பூர்த்தி செஞ்சுக்கோ. எவ்வளோ பேர் உனக்கு அதிகாரம் இருக்குது, ஆட்சி பலம் இருக்குது, அல்லது வந்து உன்னுடைய பணத்திமிரு இருக்குது அப்படின்றதுக்காக வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி கண்ணீர் வடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதை அவ்வளோ லேஸில் விட்டுறக்கூடாது அப்படின்றாங்க. இன்னொரு நண்பர் சொல்கிறார் வந்து அது குடும்பத்துக்கே உள்ள ஒரு குணங்கன்றாரு. ஏன் குடும்பத்துக்கே உள்ள குணம்? அதாவது இந்த பஜ்ரல் ரேவண்ணாவுடைய அப்ப ரேவண்ணா அவர் தான் அப்படி தான் கில்மா மன்னன் ரைட். அவங்க சித்தப்பா குமாரசாமி கொஞ்ச நாள் இதுவாக இருந்தார். அவருடைய கதை எல்லாருக்குமே தெரியுமே. குமாரசாமி, தேவகவுடா இவங்கெல்லாம் என்னென்னா வந்து பொழுதன்னைக்கும் வந்து கோவில், ஜோசியம், மாந்திரம், மந்திரிகம், சூனியம், பில்லி இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. ஏன்னா எப்படியாவது தங்களுடைய இடத்த பிடிச்சிக்கணும். அவங்க நம்பிக்கை ரைட்டு, அதில் ஓவராக நம்புறதுக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறான், ஒரு திரைப்பட நடிகையை, அந்த நடிகை வந்து ரெண்டாம் தாரமாக, அந்த நடிகை ஏற்கனவே திருமணமான நடிகை, விவகாரத்தை ஏதோ கணவனை விட்டோ செத்து போயே இருக்கணும், திருமணம் பண்ணிக்கணும், நீ ஓஹோன்னு வந்துடுவ அப்படின்னு. அப்போ தான் இந்த குட்டி ராதிகாவை திருமணம் பண்ணிக்கணும் ஒரு பெரிய சர்ச்சையாகுது. குட்டி ராதிகா உண்மையிலே குட்டி ராதிகா. அப்போது இன்னும் ஒரு 18-19 வயசு இருக்கும். இந்த நபருக்கு ஒரு 42-43 வயசு இருக்கும். எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் அது. ஆச்சா போச்சா, அவங்க குட்டி ராதிகா என் மீது கொண்ட ஆசையினால்தான், என் மீது கொண்ட காதலினால்தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. சரி, குட்டி ராதிகா அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போவோம் நம்ம. எனக்கு நல்லா இயற்கை படம், மறைந்த எஸ்பி ஜன்னாதனுடைய முதல் படம், ஆகச்சிறந்த இயக்குனர் அவர். அந்த படம் பெரும்பாலான ஷூட்டிங்கில் நானும் போயிருக்கேன். வந்து நம்ம திருச்செந்தூர், கன்னியாகுமரி, மணப்பாடு பகுதியில் தான் பெரும்பான்மையான படப்பிடிப்பு நடந்தது. அந்த படத்தில் நடிக்கும் பொழுது ஏற்கனவே கன்னடத்தில் ஒரு 5-6 படம் நடிச்சிருந்தப்போ தமிழும் பேசும். அப்போது கன்னடத்தில் ஒரு 2 படம் பார்த்துட்டு தான் எஸ்பி ஜன்னாதன் சொன்னார், இந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக நடிக்குது, எதிர்காலத்தில் நல்ல பெரிய நடிகையாக வரும்னு. அந்த இயற்கை பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்புறம் வர்ணஜாலம், அப்புறம் மீசை மாதவன். எனக்கு நல்ல ஞாபகம், மீசை மாதவன் வந்து ஒரு சர்க்கஸை பின்னணியாக வச்சு அந்த படம் வந்து இருக்கும். ஒரு மலையாள படத்தினுடைய ரீமேக் அது. அப்போது ஜம்போ சர்க்கஸோ அல்லது ஏதோ ஒரு சர்க்கஸ் நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டிருந்தாங்க. அங்கே தான் இந்த ஷூட்டிங்கே நடக்கும். அப்போ ஒரு வாரப்பத்திரிகையில் இருக்கும்போது போயிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது இந்த பொண்ணு ரொம்ப வெகுளியாக பேசிக்கிட்டு இருக்கும். அப்புறம் கன்னடத்தில் பண்ணுச்சு. அப்புறம் தமிழில் ஒன்றும் பெரிய அளவில் கிளிக் ஆகலை. வந்து இப்போ இந்த குட்டி ராதிகாவை குமாரசாமி எப்படி திருமணம் பண்ணுறாரு, அது குட்டி ராதிகாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. குட்டி ராதிகாவை வந்து ரத்தன்குமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. ஒரு துளு பேசக்கூடிய வகுப்பை சார்ந்தவர் கர்நாடகாவில். அப்போ தான் வந்து சினிமாவில் பீக்கில் வந்தவொடனே குட்டி ராதிகாவுடைய அப்பா தேவராஜ் என்ன பண்ணுறாரு, என் மகளை கடத்தி போய் அந்த ரத்தன்குமார் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், என் மகள் இப்போ தான் சினிமாவில் வளர்ந்துட்டு வராங்க, இது வந்து திட்டமிட்டு வந்து ஒரு கடத்தல், அவளுக்கு வந்து விருப்பமே கிடையாது, நான் போய் கேட்க போனால் என்னை எரிச்சிடுவேன்னு அந்த நபர் சொல்கிறாரு, குய்யோ முறையன்னு கத்துறாரு. அதாவது குட்டி ராதிகா சினிமாவில் இப்படி ஃபேமஸாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்திருக்குது. அந்த லவ் வந்து திருமணம் வரைக்கும் போயிருக்கு. திருமணம் நடந்துருச்சு. நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுடைய மார்க்கெட் போயிட போகுதுக்காக இந்த திருமணத்தை மறைக்கிறாங்க. இது கடத்தப்பட்ட திருமணம், ரத்தன்குமார்ன்ற ஒரு பெரிய ஆள், ஒரு வஸ்தாது, ஒரு ரவுடி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. குட்டி ராதிகாவுடைய அம்மா என்ன பண்ணுறோம், இறங்கி என் மகளுக்கு 14 வயசு தான் ஆகுது, இவன் தூக்கி போய் கல்யாணம் பண்ணிட்டான், உடனே உள்ளே தள்ளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது.
அவங்க அப்பா வந்து ஒரு கட்டத்தில் மீடியாவை கூப்பிட்டு, என் உயிருக்கு எப்போ வேணாலும் அந்த குட்டி ராதிகாவோட அப்பா உயிருக்கு எப்போ வேணாலும் ஆபத்து இருக்குது, அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரத்தன்குமார் தான், என்னை எரிச்சிடுவான்றான் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இந்த மன உளைச்சல்கள் தாங்காமல் அந்த குட்டி ராதிகாவினுடைய முதல் கணவர் இறந்து போகிறார். சின்ன வயசுக்காரன் தான், இறந்து போகிறாப்புல. இறந்து போனவுடனே கடகடகடன் படங்கள் கன்னடத்தில், தெலுங்கில், தமிழில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து இப்போ ஜோசிக்காரன் வந்து குமாரசாமிக்கு சொல்கிறாங்க இல்லையா, ஐயா நீங்கள் வந்து ஒரு நடிகை, அந்த நடிகைக்கு வந்து ஒரு கணவர் விவகாரத்தை ஆகிருக்கலாம், செத்து போயிருக்கலாம், கல்யாணம் பண்ணுங்கள், நீங்கள் ஓஹோன்னு வந்துடுவீங்க. இப்போ தான் இந்த குட்டி ராதிகாவை போய் பிடிக்கிறாரு, பெரிய மீடியாக்களில் பேசப்படுது. அப்புறம் நாங்கள் ஆதர்ச தம்பதிகள்னு வந்து ஃபோட்டோ கொடுக்குறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு வந்து விவகாரத்து ஆகுது. ஒரு பெரிய அமௌண்ட்டை ஆட்டையை போட்டு கிளம்பி வந்தாச்சு. அது எல்லாம் தெரியும் வந்து. அப்புறம் வந்து தமிழேந்தின்னு ஒரு சொந்த படம் எடுத்தது, அப்புறம் இது பண்ணது, அப்புறம் என் பேக்ரவுண்டில் வந்து நான் பெரிய அரசியல் இதில் இருக்கிறேன், அது முடிஞ்சு போட்டோம், விடுங்க. அது நீங்கள் வந்து எப்படி ஒருவன் எப்படி இதுவானானா அந்த ட்ராவல் பண்ணானா அந்த காசு அப்படி தான் வந்து இதுவாகன்ற மாதிரி ஒருத்தன் எப்படி தன் வாழ்க்கை முறையை தொடங்கினானா அப்படி தான் வந்து முடிஞ்சாகணும். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த இது. இப்போது இந்த அதாவது குமாரசாமியோடைய அண்ணன் மகன் பஜ்ரன் ரேவண்ணா எப்படி ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான் பாருங்க. இது வந்து இவங்க தாத்தா வந்து நாட்டோடைய பிரதமராக இருந்தது. அந்த பிரதமராக இருந்த சமயம் தான் வந்து இந்த இந்தியாவுக்கு தரித்திரம் பிடிச்சிருன்னு கூட சொல்லாங்க. சாபக்கேடப்போ ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எளியும் மூலியமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் கொண்டு வந்து இந்த நபரை உட்கார வச்சாங்க. அதே போல் இதே கர்நாடகாவிலேருந்து இன்னொருத்தர் சந்திரசேகர்னு, அவன் பூரா அமெரிக்காவுக்கே எடுத்து போய் விற்றுட்டுருப்பான் விட்டுருந்தா. இது மாதிரியான இந்த பிரதமர்கள் யார், ஒரு பக்கம் தேவகவுடா, இன்னொரு பக்கம் சந்திரசேகர், இப்படியா இவர்கள் பிரதமராக இருந்தது எந்த அளவுக்கு ஒரு மோசமானது. ஆந்திராவில் முக்கியமாக நரசிம்மராவ், சிரிக்காத உலகத்திலே சிரிக்காத ஒரு பிரதமர்னா யாருன்னா நரசிம்மராவ் தான். இவங்க எல்லாம் சவுத்துலேருந்து போனவங்க. ஆக்சுவலாக உண்மையிலே பெருந்தலைவர் காமராஜர் அப்படி ஒரு 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 பிரதமர் நாற்காலியில் உட்கார வேண்டியவருங்க. அதை போயாண்டு அசால்ட்டாக தள்ளிட்டு போனார். கருப்பு காந்தி என்று சொல்லப்பட்ட அவர் இன்னத்துக்கு இந்தியா வேறு மாதிரிமா இருக்கும். இவங்கெல்லாம் போனதெல்லாம் சாபக்கேடு. இன்றைக்கி ஒரு 300 பெண்கள் 3000 வீடியோ அந்த பென் டிரைவ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கர்நாடக அரசியலை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து எதிர்கட்சியோட சூழ்ச்சி, அப்புறம் ஆளுங்கட்சியோட வீழ்ச்சி, அதுவாச்சு இதுவாச்சுன்னு முதல்ல சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த நபர் வந்து அந்த எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ தப்பிச்சு ஓடிட்டான் யூரோப்பு. எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயங்க பாருங்கள். வந்து இதே கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் பாஜகவினுடைய தலைவராக இருந்த எடியூரப்பா மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த நாடு எங்கே போயிட்டுருக்கு, ஏதா போயிட்டுருக்கு, ஒரு இடமும் புரியலைங்க. வந்து இந்த நபரை எப்படியாவது தேடி கொண்டு வந்து மக்கள் முன் நிறுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை. யார், இந்த பஜ்ரங்கல் ரேவண்ணா கொண்டு வந்து நிறுத்தணும். சாதாரண நபராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, விட மாட்டீங்கல்ல. அதிகாரம், ஆட்சி பலம், பணம் இதையெல்லாம் தாண்டி பிடிச்சின்னுவாங்க. யூரோப்லேயோ, அண்டார்டிகாவிலையோ, ஆர்டிகாவிலையோ, வட அமெரிக்காவில் எங்கே இருந்தாலும் தூக்கின்னு வந்தால் தான் மக்களுக்குரிய நம்பிக்கையை நீங்கள் பெறுவீர்கள். இல்லை என்றால் அந்த கட்சி மத சார்பற்ற இல்லை, ஒட்டுமொத்தமாக எந்த சார்பற்ற ஒரு கட்சியாக அது மாறும் என்பதுதான் உண்மை. நன்றி.